அந்த 100 rupeesல நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு 100 rupeesல கிடைக்கும். துருக்கி ஊது இம்போர்ட்டட் இது. ஓகே, சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். கண்டிப்பாக நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். லாஸ்டிங்கும் வந்து கண்டிப்பாக மோர் தென் 24 hours இருக்குது. ஜெல்லியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஜெல்லியாக இருக்கும். இது அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃப்யூம். பாருங்களேன், இது வந்து அலோகிக் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு, ராஜ்கோட் இது. ஓகே, இது வந்து நல்ல ஒரு பத்தி மஷா. எடுத்தோடனே குபீருங்க ஸ்மெல்லு. இதெல்லாம் 50 rupees தான். 50 rupees தான். இந்த மாதிரி இருக்குங்க, கோன் டைப்பு. இதனுடைய மனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்க்குறதுக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கும், ஆனால் சாம்பிராணியில் வர காட்டு வந்து இதில் வராது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 50 rupeesங்க. 50 rupees. ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகூர், இந்த மாதிரி சாம்பிராணி போடுற மாதிரி போடுறது. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் சும்மா அப்படி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருப்பேன். ஹலோ சிஎம் ஃபேமிலி, சொல்லுது வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம அரப் பர்ஃப்யூம்ஸ் தான் வந்திருக்கோம், கரும்புக்கடையில். ஸோ பிரதர் வந்து இந்த தடவை நிறையா புது ஐட்டம்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி அந்த 100 rupees எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறோம்? 100 rupees பேசிக். வெறும் 100 rupeesலேருந்தே உங்களுக்கு நிறையா பயங்கரமான பர்ஃப்யூம்ஸ், அது அத்தர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பிரதர் சொல்லியிருந்தார். மட்டும் இல்லாமல் பிரதர் நிறையா புது விஷயங்கள், அதாவது ஒரு வீடு இல்லை ஒரு காரு இல்லை ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம அந்த இடத்த வந்து நம்ம நல்லா யோசிக்க வைக்கிறது அந்த ஸ்மெல்லு தாங்க கிட்டத்தட்ட. அந்த வகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊதுபத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஐட்டம்ஸ், அதே மாதிரி தூப் ஸ்டிக், அதாவது ஒரு ஃப்ளேவர் 2 ஃப்ளேவர் இல்லைங்க, ஒரு பாக்கெட் கட்டே வச்சுருக்காரு. டீட்டெயில் இந்த தடவை பார்த்தலாம். முக்கியமாக இது யாருக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து அந்த அத்தரோட ஸ்பெஷல்ஸ் எல்லாம் ஒன்று 2 மேக்ஸிமம் காட்டிடுறேன். நிறைய வீடியோ நம்ம காட்டியாச்சு. இந்த தடவை பாய் வந்து நமக்கு அத்தரை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தர போகிறாரு. கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டு ஒரே மாதத்துலேயே தீர்த்துறீங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ, எனக்குமே தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம அதை வச்சு கற்றுக்க போகிறோம் சில விஷயங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான சொல்ல மறந்துட்டு, இந்த அரப் பர்ஃப்யூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரும்புக்கடையில் சாரமேடு மெயின் ரோடு இருக்குங்க. அதில் K.A.K மினி பஸார் உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு 2வது கடை. ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் கேமராமேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு செமையான ஒரு ரெஸ்பான்ஸ் இங்கே பயங்கரமாக இருக்கும். முடிஞ்சால் டிஸ்கவுண்ட் கூட பண்ணித்தர வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே போயிடலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு 100 rupeesலேருந்து கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த 100 rupees பாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 100 rupeesல நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டில் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு 100 rupeesல கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees. ஸோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 200 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 rupeesங்க. 400 rupeesக்கு இந்த பாட்டில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது. என்னென்ன பர்ஃப்யூம்ஸ் கிடைக்குங்கிறத டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். புது பர்ஃப்யூம் என்னென்ன எங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அது செலக்டடாக சொல்லுவோம். ஓகே, அதில் இது பார்த்தீங்கன்னா இந்த டர்க்கிஷ் ஊத். இது என்ன புது பாட்டிலாக இருக்கு? துருக்கி ஊது இம்போர்ட்டட் இது. ஓகே, சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ். கண்டிப்பாக நல்லா கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். லாஸ்டிங்கும் வந்து கண்டிப்பாக மோர் தென் 24 hours இருக்கும். ஓகே. அதே மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் துபாய். இது செம்ம. இது நம்ம கடையில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. நம்ம கடைக்கான அடையாளம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 24 hours லாஸ்டிங் இருக்கும். அதே மாதிரி மற்ற ஸ்மெல்லை டாமினேட் பண்ணுற அளவுக்கு ஸ்மெல் வந்து இது ரொம்ப ஓகே. இது எவ்வளோ ml எவ்வளோ ரூபாய் கொடுக்குறீங்க? இப்போ இங்கே இருக்கிற லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 ml வந்து 300 rupees ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கொஞ்சம் ஹெவி தான் இது. நல்ல பர்ஃப்யூம் கலர்ஸ். ஐ மீன் இதெல்லாம் ஊது டைப். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா தெஹ்னல் ஊது குவைத்தி. இதுவும் நம்ம கடையில் ஸ்டாண்டர்டு. இதெல்லாம் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது, இல்லைன்னு நினைக்க வேணாம், நாங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 48 hours லாஸ்டிங் இருக்கும். 48 hours. ஆமாம். ஒரு ஃபஸ்ட்டு 15 minutesக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ப்ளசண்ட்டாக மாறிடும். இது பார்த்தீங்கன்னா ஊத் அஹ்மர் நம்ம கன்சியூமருக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது 48 hours லாஸ்டிங். 48 hours லாஸ்டிங். ஆமாம், கண்டிப்பாக மோர் தென் 48 hours. சாரி, இது என்னப்பா இது ஒயிட் கலரில் என்னமா இருக்குது? இது என்ன? இது பார்த்தீங்கன்னா மஸ்கத் தஹாரா ஃப்ராக்ரன்ஸ் கிங்குன்னு சொல்லுவோம். இது வந்து ஜெல்லியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஜெல்லியாக இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை பாடி சட்டை கலர்? நாங்கள் ஹேர்லேயே அப்ளை பண்ணுவோங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், ஹேர்லேயே அப்ளை பண்ண ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஆமாம். இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கும் இருக்குது. அது என்னென்னா, அந்த ரோல் ஆன் பாட்டிலில் ஊற்றும் போது நார்மலாக மற்ற பர்ஃப்யூம் மாதிரி ரோல் ஆனில் ரோல் ஆகாது. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிற ஃப்ரீஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ ரோல் ஆனை கழட்டிட்டு கையில் டச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். அப்படியே ஜெல்லியாகவே இருக்கும் அந்த மாதிரி.
ஆனால் இதுக்கான ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மேலெலாம் நிற்கிதுன்னு சொல்லி ஃபீட்பேக் இருக்குது. ஓகே, மைல்டாக இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு இந்த ஊத் அந்த மாதிரி ஓகே, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கிற கொஞ்சம் நல்லா பயங்கரமான மைல்டான இருக்கிற ஃப்ரெஞ்ச் டைப்பில் ஆக்சுவலாக நிறைய புதுசாக அப்டேட் ஆகிருக்குங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸ், விக்டோரியா சீக்ரெட் ஃபேபுலஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஓகே. அதே மாதிரி ஆக்வாலினா பிங்க் சுகர். ஆக்வாலினா பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் பிராண்ட். இது பிங்க் சுகர் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத தெரியும். இப்போ நாங்கள் அப்டேட் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கூச்சியில் கில்ட்டின்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது நல்ல மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸு, சூப்பராக இருக்கும். சூப்பராக நல்ல ஒரு லாஸ்டிங். அதாவது பக்கத்தில் வந்து அந்த அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக மாதிரி. கூச்சியில் வரது பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ கூச்சி ரஷ் நம்மளுக்கு பழசு, அதுவும் அப்படி தான் மைல்டாக இருக்கும். மைல்டாக இருக்கும். அப்புறம் இன்டர்லூட் மேன் அமோஜு, இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட பிராண்டட் மட்டும் சொல்கிறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கரோலினா பேட் பாய் செம்மங்க, நல்ல ஒரு மூவிங், செம்ம ஃபீட்பேக் இருக்குது, அதிகமான ஃபீட்பேக் வந்துருக்கு இதுக்கு. அதே மாதிரி CR7 சொல்லவே தேவையில்லை. இந்த அது அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃப்யூம். ஓகே, CR7. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த பர்ஃப்யூம்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 100, 200, 400, 300 பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி சொல்கிறீங்க. இப்போ எனக்கு அந்த பத்தி அந்த விஷயங்கள் எனக்கு இப்போ சொல்லுங்கள் உள்ள. கண்டிப்பாக. இது பத்தியில் இது பாருங்க, இது வந்து அலோகிக் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு, ராஜ்கோட் இது. ஓகே. இது வந்து நல்ல ஒரு பத்தி, மாஷா அல்லாஹ், நல்லா ப்ரீமியமாக இருக்கும். ஓகே. அதில் பைனாப்பிள் இன்னும் நிறைய பைனாப்பிள் ஃப்ளேவர்ஸ். ஏன்னா இது ராசி நான் வாங்கிட்டு போயிருந்தேன், ஞாபகம் இருக்குது. வீடு செம்ம ஸ்மெல்லு, பைனாப்பிள் ஸ்மெல்லு. எவ்வளோ அது கொடுக்குறீங்க? இது வந்து நாங்கள் 50 ருபீஸ் ஈச் தான் கொடுத்துட்ருக்கோம். 50 ரூபா தானா? இதில் MRP வந்து 70, 75, 80 அப்படி இருக்கும். ஓகே, 70 இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் ஆகும். இன்னும் நிறைய. இதெல்லாம் என்னது? மைசூர் பேலஸ். நார்மலாக அகர்பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் இது ரெக்வஸ்ட் போட்டாலே வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணி கொடுத்துட்றீங்க. ஓகே, ஓகே. இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அடுத்து அகர்பத்தி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. ஃபுல்லாக வச்சு அகர்பத்திலாம். ஓகே. இதில் நீங்கள் அந்த 20 ரூபாய் பிளாக் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகும். பிளாக் ஃபாரஸ்ட், இது பேர் சொல்லியே கேட்பாங்க. அப்பா, எடுத்தோடனே குபீருங்க ஸ்மெல்லு. இதெல்லாம் 50 ருபீஸ் தான். 50 ருபீஸ் தான். நீங்கள் அந்த பீஸாக கணக்கில் கொடுத்துருந்தீங்களா? அது இல்லையா? பீஸாக கணக்கு 20 ருபீஸ்க்கு 10 பீசஸ் 20 பீஸ் புதுசாக வரும் இன்ஷால்லா. இப்போ இல்லை. ஓகே. இதுதான் பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் நான் கேட்டது. இது என்னது ஆக்சுவலாக? இதான் சொன்னீங்க. இது டூப் ஸ்டிக். இது நம்ம ஒன்று கட் பண்ணியே காமிப்போம். ஓகே, ஓகே, சூப்பர். உங்களுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறாரு அவர். இப்போ இதை சாண்டலாக ஏதோ ஒன்று கட் பண்ணுவேன். டூப் ஸ்டிக், அதுக்கு பேர். இதுக்கு பேர் டூப் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்சென்ஸ் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆக்சுவலாக இதனுடைய கரெக்டான நேம் வந்து டூப்புன்னு சொல்லுவாங்க. டூப், ஆமாம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் டைப்லேயும் இருக்கும், வேறு சிலது ஸ்டிக் மாதிரியும் வருது. இந்த மாதிரி இருக்குங்க கோன் டைப்பு. இதனுடைய மனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்க்குறதுக்கு சாம்பிராணி மாதிரி இருக்கும், ஆனால் சாம்பிராணியில் வர காட்டு வந்து இதில் வராது. ஓகே, ஆமாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பிளேட் வரும். சாமி, இது எவ்வளோ பாக்கெட் கொடுக்குறீங்க? இது பாக்கெட் 30 ரூபா தாங்க. 30 ரூபாயா? ஆமாம். தசங்க மாதிரி ரேட் ரொம்ப அதிகங்க. இந்த மாதிரி பிளேட்டில் வரும், பிளேட் வச்சு கொடுத்துக்கலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கீழே வரையும் எரியும். அகர்பத்திலாம் கீழே எக்ஸ்ட்ரா ஸ்டிக்ஸ் இருக்கும், அது மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டிக் இருக்காது. எண்டு வரைக்கும் வரை எரியும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாகவே எரியும் தான் சொல்கிறாரு அவர். ப்ரோ பரவாயில்லையே, நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்க்கல. அப்புறம் அந்த ரோலான்ஸ், ஐ மீன் அந்த ரெக்ஸோனா மாதிரி அப்போல்லாம் வர மாதிரி ஒரு இது வச்சுருந்தீங்களா? அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அது நிறைய இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள் இந்த அணிவகுப்பை. எக்ஸாம்பிள் இங்கே 2 காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸஸ் தான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இது எவ்வளோக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? இது வந்து ஆக்சுவலாக ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 50 ருபீஸுங்க. 50 ருபீஸ். ஆமாம். இதில் ஒரு ஆக்சுவலாக ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்குது, நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே. இது பாருங்கள், இது உதாரணத்துக்கு கஸ்தூரி, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் பாருங்கள், ஃப்ராக்ரன்ஸ் காட்டுங்க. ஜவ்வாது, ப்ரூட்டு, குட்டிக்குரா, ப்ளூ லேடி, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச், ஓப்பனு, அப்புறம் ஜாஸ்மின், டவ் சூப்பராக இருக்கும். ஓகே. மரியம் புதுசாக வந்தது, டெனிம் ப்ளூ, ஜெட்னு ஒரு இது பர்ஃப்யூம். இது பட்டர்ஃப்ளை புதுசாக வந்தது, சாண்டல், அப்புறம் லெரில்ஸ்லாம் நல்லா லெரில்ஸுங்கிறது லைம் தான். ஓகே. அப்புறம் கிளாசிக், அப்புறம் சுல்தான். ஓகே. ஜோர்டன், பிளாக் வுட். ஓகே. அப்புறம் இதில் ஒயிட் வுட்டும் வரும், சுல்தான், அப்புறமா கிளாசிக். ஓகே. ஓ, இவ்வளோ இருக்க ராயல் மேரேஜ். சாலிட் ஒன்று இருக்கு பாருங்க, சாலிட்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே. சாலிடு, சபாயா. ஓகே. இப்போ இந்த ரோலான்ஸ் நமக்கு இது எவ்வளோ கொடுக்குறீங்க? இது பீஸ் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 50 ரூபா. ஆமாம்.
இதில் நான் ஒரு 2 டைப்பு ப்ரைஸ் வச்சுருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு பாக்ஸில் 12 பீஸ் இருக்குங்க. ஓகே. இதில் ஒரே ஃப்ராக்ரன்ஸாக 12 பீஸாக ஒரு பாக்ஸாக யாருனாலும் வாங்கினாலும் 20% டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். இப்போ 12 பீசஸ்னால் எவ்வளோ ரூபா ஆக்சுவல் ரேட்டு? ஆக்சுவல் ரேட் வந்து இப்போ பாருங்களேன், அதாவது ஒரு டசன் அப்படிங்கும்போது 50 × 12 ஒரு பாக்ஸ் வந்து 600 ருபீஸ் வருது. 600 ருபீஸ் ஒரே ஃப்ராக்ரன்ஸை 12 பீசஸாக வாங்கும்போது 60 ரூபா கம்மியாக 20% டிஸ்கவுண்ட் பண்ணி 480 கொடுக்கும். 480கா? ஆமாம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம், எங்களுக்கு ஒரே டசனாக இதில் உள்ள எல்லா ஃப்ராக்ரன்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே அந்த 600லேருந்து 10% மைனஸ் பண்ணி தருவோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்னா 10%. 540 வரும். 540. ஓகே. 480 540 பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே சூப்பர். அதுக்குள்ளே மற்றபடி ஒரு பீஸ் வாங்கும்போது அதுக்கான ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். ஓகே. இப்போ பரவாயில்ல. இப்போ பண்ணால் நீங்கள் எடுத்தால் 20%, ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா 20%, தனித்தனியாக எல்லா ஃப்ளேவர்லேயும் 12 டசனில் 12 ஃப்ளேவரும் வேணும்னா 10% கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன பிரதர்? இதுக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஹூர், இந்த மாதிரி சாம்பிராணி போடுற மாதிரி போடுறது. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் சும்மா அப்படி கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ இது நல்லா எரிஞ்சிருச்சு. ஓகே. இது ஒரு நல்ல விஷயங்க. இந்த மாதிரி பஹூர், அதான் இன்சென்ஸ், இது இன்சென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இது வந்து பர்னர்னு சொல்லுவோம். இந்த பர்னர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, கங்கு போடுறோம் பார்த்தீங்களா, கங்குக்கு பதில் இந்த பர்னர் வந்து கங்கு செய்கிற வேலை இது செய்கிறோம். ஆக்சுவலாக இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். கங்கில் வந்து நம்ம ஃபயர் பண்ணிவிட்டு அது பார்த்துட்டு உட்காந்தே இருக்கணும். ஆக்சுவலாக அதுவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அது வேறு டாபிக் மாதிரி. பட் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம இன்சென்ஸ் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு இது ஆட்டோ கட் ஆஃப் மிஷினு. ஆக்சுவலாக இந்த பஹூருக்கான மிஷின் தான் அது. அந்த மிஷினுடைய டைப் வேறு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கபூர் தானி. இது பார்த்தீங்கன்னா மொதல் யூஸ் பண்ணுறவங்க இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வெறும் 230 ருபீஸ் தான். ஓகே. நீங்கள் சொன்னது இது கரெக்டாக? ஆமாம். அது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அது ஒன்று இருக்க மாட்டிருக்கு. ஆமாம். அது 1100 இல்லை, அதே தான் கொஞ்சம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான். 150 ருபீஸ் தான் ஈச்சு. 150 ருபீஸ். எவ்வளோ போடணும் ஆக்சுவலாக? 50 கிராம் ஒரு பிடி போடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அவங்களுக்கே தெரியும். கொஞ்சம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புகை எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம், அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எந்த சிரமமும் இருக்காது இந்த மாதிரி கரண்ட் பவர்னர் பொறுத்தவரை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததில்ல எப்படின்னா அத்தர் மட்டுமே பேசியிருக்கோம். இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அத்தர் மட்டும் பேசாமல் பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தசாங்க மாதிரி விஷயம் பேசியிருக்கோம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பேசியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த சேனலில் பாட்டு வரவங்க கண்டிப்பாக மிஸ்டர் கேமராமேன் சொல்லுவாங்க. எனக்கு தேவை உங்கள் ரெஸ்பான்ஸ் மட்டும் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துட்டீங்கன்னா ஹாப்பி. கண்டிப்பாங்க. ஓகே. தேங்க்ஸ் பட் தேங்க்யூ ஸோ மச்.